தெருவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி நம்முடைய கடைக்கு கிளம்புறோம். கடைக்கு போயிட்டு அப்படியே நேராக அங்கேருந்து ஃபார்முக்கு நாங்கள் போவோம். இப்படி போகிற வழியில் பார்த்திங்கன்னா டெய்லி வண்டியை வந்து நடு ரோட்டில் விட்டுருதாங்க. அவங்க வீடு தான் இல்லைங்கள, ஆனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி வந்து சாலை, தெரு, இது எல்லாத்துக்கும் சொந்தமானது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து மக்கள்கிட்ட கிடையாது. ஒரு அவசரத்துக்கு ஒரு தீயணைப்பு வாகனம் தெருவுக்குள்ளே வர்றா இருந்தால் கூட ஒரு வீட்டை கதவை தட்டி இது யார் வீட்டு ஆட்டோ, இது யார் வீட்டு பைக்கு அப்படின்னு கேட்டு அதை நகட்டி விட்டுட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து காமன் சென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டு பக்கமும் ஆட்டோ விட்றாங்க. இந்த பக்கமும் ஆட்டோ நிற்கும், ஆப்போசிட் சைட்லேயும் ஆட்டோ நிற்கும். அப்போ இப்படி ரெண்டு பக்கமும் ஆட்டோ விட்டு இடைஞ்சல் படுத்துனீங்கன்னா ராத்திரி போல் நீங்கள் விட்டுட்டு படுத்து கிடக்கிறீங்க, தெருவுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் வரணும், எப்படி வர முடியும்? ரோடுங்கிறது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக. அதனால் ரோட்டில் வந்து எப்போதுமே யாருமே வாகனத்தை விட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருங்க.